ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி நார்சோ 90 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையை வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறாங்க. கூட 4000 nits பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லா பிரைட்டாக வந்து நல்ல நேச்சுரல் கலரில் தெரியுங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே போல் பிரைட்னஸ் லெவலும் 4000 nits கொடுக்குறதுனால நம்மளுக்கு வெளிச்சத்தில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் இல்லை அவுட்டோர் யூசேஜில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரிஞ்சு ஃபாண்ட்லாம் நல்லாவே தெரியுங்க. ஓகேங்களா, இதுவும் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கூடவே IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே போட்டாலும் 4 தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி மோஸ்ட்லி எல்லாமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் வந்துருங்க. அதே போல் தான் இதுலேயுமே அதே போல் 181 கிராம் வெயிட்டும் இருக்குது. இது வந்து டிஸ்பிளே சைஸுங்க, இதை மெஷர்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MPக்கான சோனி கேமரா கொடுக்குறாங்க. சோனி கேமரா கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்லாவே இருக்குங்க. அதே போல் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே இருக்குங்க. அடுத்தது இது வந்து வீடியோ வந்து 4K வீடியோ எடுத்துக்க முடியுங்க 30 fps. அடுத்தது 60 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த கேமரா டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 50 MPன்னு காட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் 16 MPன்னு காட்டி கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. சோனிக் கேமராங்காட்டி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 60 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரிங்காட்டி அவங்க சொல்லியிருக்காங்க 55 மணி நேரம் வந்து நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் கால் பண்ணுறது எத்தனையோ நாள் போட்டிருந்தாங்க. அதில் அப்படி சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷம் சார்ஜ் போட்டால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம், அப்படி 2 மணி நேரம் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேட்டரி தாங்குங்கன்றாங்க. அந்த அளவுக்கு தாங்காது, இருந்தாலும் ஒரு நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்கும். 1.5 நாள் நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குங்க. அதே போல் நம்மளுக்கு கேம் விளையாடுனா ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் நிற்குங்க. 8 மணி 9 மணி நேரம் கண்டினியூஸாக விளையாடனாலும் நிற்கி. அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. அடுத்தது இந்த ஃபோனோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம கேம் கூட விளையாடிக்கலாம், நல்லாவே இருக்குங்க. இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒரு வேல்யூவான ப்ராசஸ் தாங்க. அதே போல் இந்த பேஸ் வேரியண்ட் நம்மளுக்கு 19,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. 18,000 19,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 20,000 செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. கேமராவும் சோனி கேமரா கொடுக்குறதுனால அது நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி சோனி IMX282 சென்சார் தான் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பேட்டரியில் ஹெல்த் நல்லாவே இருக்குது. ப்ராஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுத்துறாங்க. ஒரு ஆல்ரவுண்டராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. IP68 69 கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு அது கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்குது. அதே போல் கேமராலையும் AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நல்லாவே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்டில் சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு டீசெண்டான ஃபோன் தாங்க. ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. ஒரு கரெக்டான ப்ரைஸ்லேயும் இருக்குது. அண்டர் 90Kக்குள்ள நல்ல ஃபோனே சொல்லலாங்க. நீங்கள் எத்தனை பேர் ரியல்மி ஃபோன்லேருந்து இந்த ஃபோனை பார்க்குறேன்னு சொல்லுங்கள். இல்லை ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ரியல்மி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க ப்ளஸ் பாயிண்ட் 90 பாயிண்டில் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பார்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையை வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.